நம்ம ராஜன் சார் பேசும்போது சொன்னாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அன்புக்கு பாத்திரமானவர் ஐஸ்வரி வேலன் அவர்கள். எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட், இந்த ஐஸ்வரிங்கிறது எப்படி வந்தது எனக்கு தெரியல. கணேஷ் சார்கிட்டயே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு கரெக்டா ராஜன் சார் சொல்லிட்டாரு, ஐஸ்வரி நான் சரியானவன் இல்லையா. ஐஸ்வரி கணேசன் அவர்கள் வந்து ஐஸ்வரினா அவர் சரியான மனிதர் அப்படின்னு தான் அர்த்தம். சரியான மனிதனுக்கு உதாரணம் வந்து நிறைய உதவி செய்யறது. அது உங்க அப்பா கிட்ட இருந்து நீங்க கத்துக்குவீங்க. அவர் இருந்த இடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட. அதனால வந்து அந்த வள்ளல் குணம் உங்க கிட்ட இருக்கிறதுல அரிசியுமே இல்லை. வாழ்த்துக்கள். நான் இந்த 45 வருஷமா சினிமாவில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த சிங்கப்பூர் சலனுடைய முக்கியத்துவம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். சிகை அலங்காரம் இதை வச்சுதான் 45 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பிக்கு எவ்வளவு வேலை செய்யுது அப்படின்னு வந்து எனக்கு தான் தெரியும். ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் சேஞ்சினால வந்து அந்த முகத்தினுடைய ஸ்டைல் அப்படியே மாறிடும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தப்போ ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பாரு, சோசியல் பிக்சருக்கு வந்தோம்னா அப்படியே மாறி இருக்கும். அதே மாதிரி ரஜினி சார் எடுத்துக்கங்க, ராஜாதி ராஜாலேருந்து ஒரு ஹேர் ஸ்டைல் மாறும். விஜயகாந்த் சாருக்கு அதே மாதிரி தான், அம்மன் கோயில் கணக்கால பீரியடில் ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பாரு. அதுக்கப்புறம் வேற ஒரு ஹேர் ஸ்டைல் வரும்போது அந்த லுக்கே டோட்டலாக மாறிச்சு. ராஜாதி ராஜாலே பின்னாடி விஜயகாந்த் சார் வந்து ஒரு ஹேர் ஸ்டைலை மாற்றும் போது அந்த லுக்கே அப்படியே மாறிச்சு. அதனால வந்து அவ்வளோ முக்கியமான விஷயம் இந்த சிகை அலங்காரம். அதை பேச வச்சு படம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். என்றைக்குமே ஒரு ஹீரோவுக்கு வந்து வெற்றிகள் வர வர சினிமாவில் வந்து அதை இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டை மேலே ஏற்றினா தான் அந்த ஹீரோவை வந்து வேறொரு தளத்துக்கு கொண்டு போக முடியும். அதனால தான் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ப்ரோ ஆர்ஜே பாலாஜியை பொறுத்த வரைக்கும் எல்கேஜி பண்ணார், அம்மன் மூக்குத்தி அம்மன், அப்புறம் வீட்டில் விசேஷம், ரன் பேபி ரன். அப்போ இப்போ வந்து இந்த படம், இந்த சிங்கப்பூர் சரண் வந்து நிச்சயமா இதுக்கு முன்னாடி அவர் பண்ண பட்ஜெட்டை விட அப்படி மேலே கொண்டு போகிற படம். ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து அவ்வளவு கிராஃபிக்ஸ் ஒர்க் இருக்குது. இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்கை வந்து ஒரு டைரக்டர் வந்து கற்பனை பண்ணி சொல்லிடலாம், இப்படி சார் அப்படி சார் அப்படி சார் இப்படி சார்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த சிஜி ஒர்க் பிரமாதமாக வர்றதுக்கு வந்து முக்கியமான காரணம் பணம். அது ப்ரொடியூசர்கிட்ட தான் இருக்குது. அவர் வந்து இந்த ஹீரோக்கு இவ்வளோதான் செலவு பண்ணலாம் அப்படின்னு எல்லா ப்ரொடியூசரும் ஒன்று மைண்டில் வச்சுருப்பாங்க. அதை தாண்டி செலவு பண்ணால் இந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த கதை உருவாக்குறது மூலமாக தான் அந்த தயாரிப்பாளர் வந்து செலவு பண்ணுவாங்க. அப்படி இந்த படம் வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டத்தில் கிராண்டியரில் வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். அதனால வந்து இனிமே சினிமாவில் வந்து இந்த சவுண்டு இதெல்லாம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வாயிலேயே வண்டியை ஓட்டிட்டு இருக்க முடியாது, வாயிலேயே வடை சொல்ல முடியாது, கொஞ்சம் பெரிய விஷயங்களை காட்டினாத்த முடியும். அப்படி இந்த படம் வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு அமைஞ்சிருக்குது. இங்கே கூட நடித்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக செட்டில் வந்து நம்ம கலாய்ச்சி பேசுறதுக்கு அளவே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஜாலியான டீம். அப்கோர்ஸ் சுகுமார் சார் நம்பித்தான் இந்த விக்கையை நான் வச்சேன் படத்தில். டைரக்டர் சுகுமார் சாரையும் வச்சு, சார் இது தெரியுமில்ல சார், தெரியாமல் பார்த்தீங்க சார் விக்கு மாதிரி. ஏன்னா இப்படி ஒரு விக்கு செய்கிறது ஈஸி. இந்த படத்தில் பாருங்கள், நடுவில் வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அது கொஞ்சம் ஏமாந்தா வந்து அந்த நெட்டு எல்லாம் ஒட்டுனா தெரிஞ்சிடும். அது சுகுமார் சார் கையில் தான் இருக்குது. அந்த கேரண்டி சுகுமார் சார் கொடுத்தனால தான் தைரியமாக இந்த விக்கையை வைக்க முடிஞ்சது. அது பர்டிகுலராக இருப்பார் டைரக்டர், இப்படித்தான் வேணும் அப்படின்னு. நான் இதுக்கு முன்னாடி நிறைய கவுண்டமணி அண்ணன் கூட, தம்பி வெடுவேலி கூட, நம்ம தலைவர் மணிவண்ணன் கூட எல்லாம் சேர்ந்து காமெடி பண்ணியிருக்கேன். பட் நானே தனியாக ஒத்தையாக ஒரு காமெடி பண்ணி நடிச்சுன்னா அது இந்த படமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வல் சீன் வந்து திருவிளையாடல் நாகேஷ் சார் மாதிரி, ஐயோ தனியாக புலம்ப விட்டுவிட்டாலே அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே பேசி நடிக்கிற மாதிரி ஒரு சீன். அதை வந்து தைரியமாக எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்த டைரக்டர் கோகுல் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லா விஷயமே வந்து டைரக்டர் கிட்ட இருந்து அப்ரூவல் வந்தால் தான் முடியும். நம்ம ஒரு டைலாக் எழுதி கொடுக்குறாங்க, தகடு அப்படிங்கிற டைரக்டர் வந்து இல்லை சார் 2 தடவை சொல்ல வேண்டாம் சார், ஒரு தடவை சொன்னால் போதும் சார் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 7-8 கோடி ரூபாய் போயிருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் வருது இல்லையா. அந்த ஒரு சின்ன விஷயம் டைரக்டருக்கு வந்து ஒரு சின்ன அப்ரூவல் கிடைப்பதன் மூலமாக தான் ஒரு நடிகர் வந்து எங்கேயோ போக முடியும். அப்படி பல இடத்துல இருந்து நான் வந்து என்னை விட மூத்தவர்கள்கிட்டயே எடுத்துக்கிறேன், என்னை விட இளையவர்கள்கிட்டே எடுத்துக்கிறேன். உண்மையிலேயே நான் கதாநாயகனாக நடிச்சிருந்தப்ப என்னை கெஸ்ட் ரோல் கைகளை வந்து நான் ரொம்ப யோசிப்பேன். கஷ்டப்பட்டு ஹீரோ ஆகிருக்கிறோம், வில்லனாக நடிச்சு
இப்போ போய் கெஸ்ட் ரோல் பண்ணோம், ஒரு கேரக்டர் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ஹீரோ இடத்தை தக்க வைக்காம விட்டுருவோம் அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. இப்போ கேரக்டர் ரோல் நடிக்கிறதையும் கூட ஒரு கெஸ்ட் ரோலுக்கு வரதுனா வந்து ரொம்ப யோசிப்பேன். அதுக்கு எனக்கு ஒரு தைரியத்தை, உதாரணமா எனக்கு ஒரு தைரியத்தை கொண்டு வந்து கொடுத்தது வந்து விஜய் சேதுபதி தான். அவருக்கு அந்த மக்கள் செல்வன் அப்படிங்கிற பொருத்தம் ரொம்ப ரொம்ப பொருத்தம். அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து எவ்வளவு பேர் ரசிகர்கள் வந்தாலும் சளைக்காம அவங்களோட போட்டோ எடுத்து முத்தம் கொடுத்து, அதைத்தான ரசிகர்கள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க இல்லைங்களா? நமக்கு வந்து அவங்க பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி கிட்டத்தட்ட சொல்ல போனா நம்மளுக்கு சோறு போடுறவங்க ரசிகர்கள் தான். அவங்க மேல தோள் மேல கை போட்டு ஒரு சளைக்காம நம்ம போட்டோ எடுத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா மாதிரி ஒவ்வொரு நடிகர்கள்கிட்டையும் கேட்க முடியுது, இதற்குத்தானே ஆசைப்பட்ட நடிகர்களே. அப்படி ஆசைப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுல என்ன சலிப்பு இருக்கக்கூடாது. தலைவர், புரட்சி தலைவர் அதான் எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் உள்ள போய் கட்டி பிடிச்சி அவங்க கிட்ட பேசி வெளியில வந்தவர் இல்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல பண்பு. இந்த படத்துல தயாரிப்பு நிர்வாகியா நடிச்ச விக்கியை பற்றி நான் சொல்லணும். இன்னைக்கு எங்க போனாலும் என்னுடைய அன்பு நண்பர் விஜயகாந்தை பற்றி பேசல, அந்த வானத்தை போல மனம் படைச்ச நல்லவனே அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது எல்லாத்துக்கும். அந்த பாட்டு வந்து அவர் விக்கியோட அப்பா அவங்க தயாரிச்சு சின்ன கவுண்டர் படத்துல வந்த பாட்டு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் விஜயகாந்த் சாருக்கு நிலைச்சு நிற்குது. அது மாதிரி அனைவருமே வந்து ஒரு நடிகராக இருக்கலாம், சம்பாதிக்கலாம், ஆனா வந்து ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும். இந்த சிங்கப்பூர் செல்வன் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் முதல் படத்தில் நடிச்ச மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்னொரு கதவு திறக்கப்படும். ஒரு காமெடி ஆக்டர் அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்படும். எப்படி மனோரமா ஆட்சி வந்து காமெடியா நடிச்சிட்டு கீழே சின்ன கவுண்டர் மாதிரி படங்கள் வந்ததுக்கு அப்புறம், சின்ன தம்பி மாதிரி படங்கள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு குணச்சித்திர நடிகை அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்பட்டது இல்லை. ஒரு நடிகனுக்கு எப்பவுமே கதவுகள் திறக்கப்படணும். அது மாதிரி ஒரு சத்யராஜ்னா ஒரு கட்டப்பா அப்படிங்கிற ஒரு கதவு திறக்கப்படுது. இந்த படத்துல வந்த சக்கரபாணிங்கிற கேரக்டர்னால இன்னொரு கதவு திறக்கப்படும். அந்த கதவை திறந்தது காரணமானவர் நம்ம இயக்குனர் கோகுல் தான். அவருக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம 2 பேரும் மிமிக்ரி வேற எங்கேயாச்சும் வச்சுக்கலாம், நிறைய பேர் பேசணும். எல்லாருமே வந்து புரட்சி தலைவருடைய துப்பாக்கி சூட்டுக்கு அப்புறம் வர வாய்ஸில் தான் பேசுவாங்க. நானும் ரோபோ சங்கர் தான் அவருடைய பழைய ஒரிஜினல் வாய்ஸில் பேசுவோம். அந்த காம்படிஷன் எங்களுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கு. என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு, நம்பி கெட்டவர்கள் இன்று வரை இல்லை. ஓகேங்களா? பலமில்லாத மாடு, உட முடியாத கலப்பை, அதிகாரம் இல்லாத பதவி, இவைகளை என்றுமே நாங்கள் விரும்புவதில்லை. ரொம்ப சாமானியர்கள்லாம் படம் எடுத்து வெளியிடக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லை. கொஞ்சம் வலிமையானவர்கள் தான் இன்னைக்கு பண்ண முடியுன்ற ஒரு வியாபார சூழலில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற, தமிழ் சினிமாவில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு தயாரிப்பாளர், முக்கியமான கம்பெனி வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐசரி கணேசன். நிச்சயமாக அவருக்கு இருக்கிற இவ்வளோ பிஸ்னஸ் டைவர்ஷன்லாம் தாண்டி வந்து சினிமாவுக்கு வந்து இவ்வளோ தூரம் அவர் வந்து இவ்வளோ படங்கள் இவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாருன்னா அது காரணம் இந்த சினிமா மேலே அவருக்கு இருக்கிற அந்த லவ் அண்ட் பேஷன். அதனால் அவருக்கு வந்து கண்டிப்பாக சினிமா துறையின் மொத்த சார்பாக எல்லாத்தையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, சினிமாவில் ஏராளமான தொழிலாளர்களுக்கான வருஷ கணக்கில் கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து நன்கொடையாக கொடுத்து, காலேஜில் சீட் கொடுத்து, ட்ரீட்மெண்ட் கொடுத்து, இது மாதிரி பல்வேறு உதவிகளை செஞ்சுட்ருக்காரு தொழிலாளர் அமைப்புக்கு. அவருக்கு எல்லா விதத்திலையும் மொத்த இண்டஸ்ட்ரி சார்பாக நன்றி தெரிவித்து அவருடைய நல்ல மனசுக்கு இந்த படம் வெற்றியிட நான் ஒரு வாழ்த்துறேன். கூடவே இருக்கிற அஸ்வின் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ட்ரெய்லர் பார்த்தோம்னா ஒரே விஷயம் தான் தோணுச்சு. டைரக்டர் ஆடியன்ஸ் பார்த்து கேட்குறாரு எதுதானே ஆசைப்பட்டீங்கன்னு, அந்த மாதிரி இருந்துச்சு சார். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு அந்த படத்துக்கு உள்ளே வர்ற மாதிரி ஒரு ட்ரெய்லராக இருந்துச்சு. நிச்சயமாக கோகுல் மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டர், ரொம்ப பிளான்டாக பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ்லாம் வந்து பெரிய வெற்றியை கொடுத்தவங்க சினிமாவில் இன்னும் பெரிய இடத்த தொடரணும்னு என்னுடைய ஆசை. அதே போல் வந்து இன்றைக்கி இந்த படத்தில் சிங்கப்பூர் செல்வன் சொன்ன சாதாரணமாக சொல்லணுன்னு மயிலே பூச்சி ஈஸியாக சொல்லிடுவோம், போனதுக்கப்புறம் தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. அந்த மாதிரி வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இங்கே அசம்பிள் ஆகிற ஆர்டிஸ்ட் இவ்வளோ பேர் பார்த்தோம்னா இது யார் பண்ண முடியும்? ஐசரி கணேஷ் சார்னால ஒரு ப்ரொடியூசர் தான் இப்படி பண்ண முடியும். இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்டிங், இவ்வளோ பெரிய காம்பினேஷன் எவ்வளோ நடந்திருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த ரிலீஸ் வந்து இந்த மாதிரி அருமையான டேட்டில் கொண்டு வர்றது கூட ஒரு ப்ரொடியூசரோட கெப்பாசிட்டி தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறக்கான எல்லா விஷயமும் இந்த படத்தில் இருக்குது. சத்யராஜ் சார் நம்ம தமிழ் சினிமா கிடைத்த ஒரு பொக்கிஷம். அவர் வந்து சாமி கும்பிட்றதுக்கான கூட சினிமாவை தெய்வமாக கும்பிடுறாரு. அதனால தான் வந்து இன்னும் அந்த பேஷன் காலில் வந்தோன்னு கேட்டேன், என்ன சார் மேக்கப்போட வந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் நிறைய ப்ரொமோஷன் இருக்குது சார், வெளியெல்லாம் போகிறோன்னாரு. இதுதான் வந்து ஒரு இன்வால்வ்மெண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற தலைமுறை அவரை பார்த்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும்.
ஒரு படத்தில் நடிச்சுட்டா அந்த படத்தை நடிச்சு முடிச்சதோடு இல்லாமல் எப்படி போகிறதுன்ற ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவோட ஹீரோக்கான இலக்கணத்தை எல்லாம் உடைச்சிட்டாரு வந்து விஜய் சேதுபதி அவர்கள். அவருடைய எளிமை பண்பில் வந்து அவ்வளோ தூரம் உயர்ந்திருக்காரு. இன்னைக்கு அவங்க படத்துக்கு ப்ரொமோஷனுக்கே போராடி கூட்டிகிட்டு வர நிலைமையில வந்து இன்னொரு படம் ப்ரொமோஷனுக்கு ஹீரோக்காகவோ டைரக்டருக்காகவோ இங்கே வந்து அவருடைய இவ்வளோ ஒரு பிஸி ஷெட்யூலில் வந்து இங்கே வந்து போகிறதுன்றது வந்து கண்டிப்பாக வந்து மொத்த இண்டஸ்ட்ரி சார்பாக தயார்பட சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். நிச்சயமாக வந்து இந்த பண்பு உங்களை வந்து இன்னும் மேலும் 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 இன்னும் உயர்த்தி கொண்டே போகும். அந்த வந்து ஒரே விஷயம் சார், நான் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். விஜயகாந்த் சாரை பற்றி எல்லாரும் சொல்லும்போது முதல்ல நடிகர் அப்படின்றதெல்லாம் தாண்டி நல்ல மனுஷன் ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கும் அவரை பற்றி. அதுதான் கடைசி வரைக்கும் அவரை அந்த இறுதி ஊர்வலம் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துச்சு. அந்த மாதிரி விஜய் சேதுபதி அப்படின்னா நல்ல மனுஷன்ற ஒரு பேர் வந்துட்டே இருக்கு சார். அது வாழ்க்கையில் உங்களுக்கு கூடவே வந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் இன்னும் ஜெயிச்சுட்டே இருக்கணும் சார். நிச்சயமாக வந்து அந்த விஜயகாந்த் சாரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு உருவ தோற்றத்திலையும் பிஹேவியர்லையும் உங்களுடைய நல்ல குணத்திலையும் இன்னும் மேலும் மேலும் வளரணும். இது போன்ற நிறைய விழாக்களுக்கு நீங்கள் வரணும். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் அதிகமாக கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சோஃபார் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் தான் இருப்பார். அவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, யாரு கேட்டும் நோன்னு சொல்கிறது இல்லை. அதுக்காக எல்லாருடைய சார்ந்த இந்த இடத்துல நன்றியை தெரிவித்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நிச்சயமாக வந்து விவேக் சார் வந்து ஒரு ஹியூமராக சொன்ன விஷயத்தை கொஞ்சோண்டு சீரியஸாக சொல்லுவார் பாலாஜி. அது ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 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 ஆர்ஜேவிலிருந்து மேலே முன்னுக்கு வர்ற ஒருத்தர் வந்து மேலும் மேலும் ஆதரிக்க வேண்டியது நம்மளோட கடமை. அவர் வந்து எதை செஞ்சாலும் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறேன். நான் வந்து மேட்ச் சும்மா வந்து நம்மளோட குடி பாப்பான்னு கத்த ஆரம்பிச்சிடுறேன். அந்த மாதிரி வந்து ஒரு கிரிக்கெட் கமெண்ட்ரி வரைக்கும் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுறாரு. கண்டிப்பாக வந்து ஆர்ஜே பாலாஜியோட வெற்றி ஒரு சாமானியனுடைய வெற்றியாக இருக்கும். மொத்த டீம் அன்புக்குரிய சுகுமார், விவேக், மெர்லின், இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ரோபோ சார், விஜய் சார் எல்லாருமே வந்து தம்பி ஹரிஷ் எல்லாரும் வந்து இந்த படத்தில் பெருசாக ஜெயிக்கணும். இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சு இந்த மாதிரி ஒரு மீடியம் ஒரு எபோவ் மீடியம் பட்ஜெட் படமாக இருக்கிறது. இந்த மாதிரி ஆர்டிஸ்டுக்குள்ள படங்கள் பெரிய வெற்றி அடையும் போது தான் சினிமாவுக்கான வெற்றியாக அது மாறும். எல்லாரும் வெற்றி பெறும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி.